எப்போ இப்போ சாப்பாடுன்றது நம்ம வீட்டில் சாப்பிட்றது வேற, ஹோட்டலில் சாப்பிட்றது வேற. ஆனால் கல்யாணத்துக்கு எதுக்கு வராங்கன்னா, ஒரு கல்யாணத்தில் மாப்பிள்ளை பொண்ணை வாழ்த்திட்டு சாப்பிடாம போகக்கூடாது. சாப்பிட்டா 100 கோயிலுக்கு போன மாதிரி சமம். இதான் வந்து நம்மளுடைய பழைய ஆளுங்க சொன்னது, முன்னோர்கள் சொன்னது. ஒரு கல்யாணத்தை வந்து சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சா பொண்ணு மாப்பிள்ளை நம்ம வாழ்த்த போகிறோம். வயிறு நினைறது சும்மா நினையாது. அந்த சாப்பாடு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், எல்லா வகையான சாப்பாடு போடணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜேஎஸ் கேட்டரிங் ஓரளவுக்கு 98%. 2% வந்து நம்ம அதை இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது குறைய. 98% அவங்க நிறைய பண்ணிட்டாங்க. அதில் இப்போ நாங்களும் பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்தா உட்காந்து சாப்பிட்டோம். எந்த ஒரு ஐட்டமும் வந்து குறை கிடையாமல் நல்லா அருமையாக இருந்தது. இந்த மண்டபத்தில் நாங்கள் சாப்பிட்றது இது ஒரு 4வது 5வது ஃபங்க்ஷனு. இருந்தாலும் இந்த பொண்ணு மாப்பிள்ளைய ஃபங்க்ஷனில் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஜேஎஸ் கேட்டரிங் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. பாயாசத்துக்கு தனியாக ஒரு இப்போதான் வந்து அந்த ஒரு நம்மளுடைய மண்பாண்ட ஒரு குழுவை வச்சுட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். அது இவங்க ஸ்பெஷலாக வைக்கிறாங்க. பேப்பர் கப்பில் வைப்பாங்க, அதெல்லாம் வைப்பாங்க. ஆனால் பாயாசத்துக்குன்ட்டு மண்பாண்ட குழுவை வச்சுட்டு நான் இப்போ தான் ஒரு 20 வருஷம் சர்வீஸில் இப்போ தான் பார்க்குறேன். அது ஓகே. அதையும் கழுவி நல்லா பக்காவாக மண்பாண்டம்னா அப்படியே எடுத்துகிட்டு வராமல் அதை நல்லா கழுவி